இப்ப எல்லாம் வந்து கல்யாண வீட்டுக்கு போனோம்னா பொண்ணு நிறமாசமா இருக்கும். நிறமாசமா? அப்படி நடந்திருக்குப்பா. அப்படியா? ஒரு கல்யாணத்துல புடிச்சு ஊருக்கார கேட்டிருக்கா, யாரா அந்த காரியத்தை பண்ணது? பாப்புல அழுதுருக்கா. என்னது கல்யாணமா வளகாப்பா? ஏன் அந்த பொண்ணு என்ன? மாப்பிள்ள வருஷம் போட்டு 1 வருஷம் ஆச்சு, எப்படி இருந்தாலும் இந்த கட்டடத்துக்கு நான் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன், எப்படியும் சென்ட்ரிங் நான் தான் போடணும், கலவையை போட்டு லேசாக கம்பியை கட்டினேன், எப்படியோ செட் ஆகிடுச்சு, ஓகே ரெண்டையும் சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. என்ன பங்காளி பங்காளி தயவு செய்து ஏதோ பண்ணியிருக்காப்புல. எத்தனையோ ஊர்ல இருந்து இந்த மலைன்னு பார்க்காம இந்த நாடகத்தை பார்க்க வந்த உங்களை அத்தனை பேர் பாதம் தொட்டு நன்றி. முதற்கணம் இந்த தச்சன் புதுப்பட்டி இந்த கிராமத்தில் நாடகம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்க எந்த ஒரு சத்தம் இல்லாமல் பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், நாளைக்கு உங்கள் ஊரில் வந்து அடுத்தவங்க பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? உன்னையத்தையும் சொல்கிறேன் ப்ரோ. எக்கோ கருப்பனை கொண்டு வந்து நிப்பாடி விட்டு நோட்டீஸை படிக்கிறேன். அமைதியாக இருக்கணும். சாமி உட்கால பெல்லா பைய தருவான். அப்புறம் 3 நாளைக்கு ஒன்று கூறாமல் செஞ்சு விடுவேன். அப்புறம் வடக்கே மலநாடு இந்த பாட்டு பாட்டு பஞ்ச வெண்ண பஞ்ச கிளி மாமனுக்கு நீ புஜ கிளி மறைஞ்சு போடுவேன் புளிப்பு அதெல்லாம் பாடுனா. ஏன்னா பழசு தான். நீங்கள் எத்தனை குழம்பு வச்சாலும் பழைய குழம்பு சுட வச்சு சாப்பிடு கஞ்சியோட நல்லா இருக்கும். பழமை மாறாது என்றைக்குமே. இப்போ 2 பேரும் ஜாமியானீங்க அப்புறம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன ஜாமி வருது? ஓத்தாவோட ஜாமி தண்ணியை போட்டு அந்த தம்பி ஆடினது ஜாமி தான். அங்கிட்டு ஒரு ஆத்தா அடிச்சு ஜாமி தான். நீ சாமி ஆடும்போது எந்த சாமியாவது சட்டியெல்லாம் டைட் பண்ணிக்கிட்டு கையிலே அவுந்துருச்சு, அதெல்லாம் சாமிக்கு தெரியுமாக்க? போடாங்க வேற எங்களுக்கு தெரியும் சாமி எப்படி இருக்கணும் சரியா? இன்னும் ஆடும்போது நீங்கள் இருந்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே அமைக்க ஒன்று கொண்டே விடுவேன். அப்புறம் பெரிய தனி பயமே ஊரை கெடுத்து போடாத சாமி. ஏன்னா நான் சொல்கிறேன் ஐயா, எல்லாரும் கவனிங்க. எங்கள் ஐயா கலிச்சேரியில் பெரிய கோடாங்க. நான் சின்ன வயசில் நடந்த உண்மை சம்பவம் யூடியூப்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. முருகா உனக்கு தெரியுமாடா? மதுரை ஊமச்சுகுளம் பக்கத்தில் உள்ள கருவனூர். இந்த கருவனூர் கம்மாய்க்குள்ள குதிரை 5 மணிக்கு நிற்கும். பாறைக்கருப்பு பெரிய தெய்வம். அப்போ அந்த கிராமம் கருவனூர் கிராமம் குறி வாக்குறாங்க, ஊர் கிராமத்து குறி. அப்போ இந்த பாறைக்கருப்பு கூட இந்த குதிரை பறக்கும்போது இந்த காற்றுக்கு கூட ஒரு பறவை இருக்கு. அந்த சிலை செஞ்ச சிற்பி சொன்னார், அதுக்குள்ளே இருக்கிறது என்ன பறவைன்னு கேட்டாங்க. எந்த கோடாங்க சொல்ல முடியாட்டா கிராமம் எப்படி விடும்? உடுக்க ஆலமர விழுதில் கட்டி வச்சு உட்கார வச்சுட்டார். அப்போ எங்கள் ஐயா மழை பெஞ்சிருச்சு, தெற்க கலிச்சேரி வயக்காட்டில் தெற்க உழுதுகிட்டு இருக்காரு நாற்று பாவறதுக்கு. மாட்டை பூட்டி நான் அந்த உழவு கட்டியை போட்டு மிதிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ இங்கே வண்டி வந்துருச்சு. வந்தால் ஒரு கோடாங்கி ஓடியாராப்பில் இந்த மாதிரி பாறைக்கருப்பு இந்த சாமி சொல்ல விட மாட்டேங்குது, என்ன பறவைன்னு தெரியல. அப்போ எங்கள் ஐயா கோடாங்கி எடுத்துகிட்டு எங்கள் ஐயாவோட போகிறேன். அப்போதான் எங்கள் ஐயா சொன்னார், உங்க அந்த குதிரைக்கு கூட உள்ள 2 காதுக்கு கூட உள்ளது புறா அப்படின்ட்டார். அந்த சிரிப்பியே காலில் விழுந்தேன். என்னையை தவிர யாருக்குமே தெரியாது அப்படியே சொன்னான். அப்படியெல்லாம் நாட்டில் பேர் வாங்கினாங்க. அப்போ எங்கள் ஐயா ஆடும்போது அருவாலை ஏறி நிற்கும் போது ஊருக்கார ஊரம் என்ன கேட்பாங்க? அப்போ எல்லாம் 4 நகை வேணும், புது சேலை வேணும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. மழை எப்போ வரும்? படக்குன்னு அடிப்பார் எங்கள் ஐயா. 16 நாளில் கருப்பி மலை இறக்கி தாண்டா முக்காலும் சத்தியமுடான்னு மழை பெய்யும். இப்போ உன்னைய மாதிரி ஆள் தண்ணியை போட்டு ஒரு சிலர் ஆடிட்டு முண்டைக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஊரில் கேட்குறாங்க மழை எப்போ பெய்யும்? அவன் தெரிஞ்சா தானே முண்டை சொல்லுவேன். மழை ஊருக்காரங்க மழை எப்போ பெய்யும்? மழை கருப்புன்ட்டே மழை கேட்குற. அப்புறம் போய் யார்கிட்ட தாசில்தார்ட்ட கேட்க முடியும்? சொல்ல மாட்டேன். ஆனால் குத்து மதிப்பு அடிச்சு விடியாம பாரு. இன்னும் 130 நாளில் மழை பெய்யும். எப்படி ஆடி ஆவணியில் பெஞ்சிடும், அடிச்சு விட்டு போயிடுவேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, தெய்வத்தை நேர்மையாக உண்மையாக அருள் ஆடக்கூடிய ஒவ்வொரு மனிதன்ட்டையும் சாமி இருக்கு. சாமி இல்லை என்று சொல்லலை.